மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழில் போடா போடி நானும் ரவுடிதான், தானா சேர்ந்த கூட்டம், காத்துவாக்கள் 2 காதல் போன்ற படங்களை இயக்கியவர் டைரக்டர் விக்னேஷ் சிவன். இவர் பிரபல நடிகை நயன்தாராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தற்போது லவ் டுடே புகழ் பிரதீப் ரங்கநாதனை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்கி வருகிறார். படங்கள் தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு விக்னேஷ் சிவன் திட்டமிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சிகளில் நயன்தாரா உள்ளிட்ட பல பிரபலங்கள் பங்கேற்க இருப்பதால் இடத்தை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதன்படி கடந்த 11ஆம் தேதி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க இயக்குனர் விக்னேஷ் சிவன், ஷூட்டிங் சைட் மேனேஜர் குமரன் ஆகியோர் சட்டசபைக்கு வந்தனர். அங்கு முதல்வர் ரங்கசாமி இல்லாததால் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசியுள்ளனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இடம் தேவை என கேட்டதற்கு பழைய துறைமுக வளாகத்தில் புதிதாக பொழுதுபோக்கு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது, அங்கு வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் என அதற்கான GST-உடன் கூடிய கட்டண விவரங்களை அமைச்சர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட விக்னேஷ் சிவன், புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்பிளை சிலைக்கு பின்புறம் இருக்கும் சீக்கிள்ஸ் ஹோட்டலை பார்க்க நன்றாக உள்ளது, அதனை விலைக்கு கொடுக்கலாமே என கேட்டுள்ளார். அதனை கேட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்தார். நீங்க தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா, அது அரசு சொத்து, அப்படிலாம் கொடுக்க முடியாது என கூறியதாக தகவல் வெளியானது. சுதாரித்து கொண்ட விக்னேஷ் சிவன், சீக்லஸ் ஹோட்டலை ஒப்பந்த அடிப்படையிலாவது வாடகைக்கு தருவீர்களா என கேட்டிருக்கிறார். அதற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் சீக்லஸ் ஹோட்டல் இயங்கி வருகிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வருகிறார்கள். எனவே அதனை ஒப்பந்த அடிப்படையில் வழங்க முடியாது என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு விக்னேஷ் சிவன் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கலை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், எனவே நிகழ்ச்சி நடத்த ஏதுவாக இடம் கிடைக்குமா என கேட்டுள்ளார். அதற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி துறைமுக வளாகத்தில் பொழுதுபோக்கு மையம் ஒன்றை கட்டி வைத்துள்ளோம். அங்கு ஒரே நேரத்தில் 4000 பார்வையாளர்கள் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அதற்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்துடன் GST சேர்த்து செலுத்தினால் போதும். நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்து நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.